விழுப்புரம் மாவட்டம் அருகே அமைந்துள்ள இளமனூர் கிராமத்தில் தியாகியாரின் உருவ பதாகை வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட அப்பாவி தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கொடூரமாக தாக்கிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த அரங்கத்தில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் இயக்க தலைமைகளுக்கும் ஜனநாயக முற்போக்கு சக்திகளுக்கும் இங்கே திரளாக கலந்து கொண்ட என்னுடைய தொப்புள்படி உறவுகளான தேவேந்திர வேளாளர் சமூக சொந்தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மூவேந்தர் புலிப்படையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடக்க நினைக்கிறது என்பதுதான் வரலாறு. நாம் பல அரங்குகளில் பல்வேறு கருத்தரங்குகளில் நாம் தொடர்ச்சியாக இதை பதிவு செய்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடக்க பார்க்கிறது. இந்த கருத்தை கிட்டத்தட்ட 85-90களில் தமிழகத்திற்கு வந்திருந்த தமிழீழ விடுதலை புலிகள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்த இன்னொரு விஷயம், தமிழகத்திலே அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தேவேந்திர வேளாளர் சமூகம் 90-95 காலகட்டங்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று தமிழீழ விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட 85ல் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த பதிவை போன்றே 95 காலகட்டங்களில் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயம் உருவாக்கியது. தொடர்ச்சியாக நடுநிலை சமூகங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்டான் அடிமை என்ற கருத்தியலை உடைத்து ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக, அடக்கப்பட்ட தமிழ் சமூகத்திற்காக தியாகியாரின் தியாகத்திற்கு பிறகு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆளுகின்ற அரசுகள் தொடர்ச்சியாக தேவேந்திர வேளாளர் சமூகத்தை அரசியல் அதிகாரத்திற்கு வரவே விடாமல் மிகப்பெரிய சூழ்ச்சியை கட்டமைத்து வருகிறார்கள். என்னுடைய உயிரின மேலான தொப்புள்படி உறவுகளுக்கு நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை தேவேந்திர வேளாளர்கள் தலைமையில் ஏற்காத தமிழ் தேசியம் எந்த காலத்திலும் வளராது. தேவேந்திர வேளாளர்கள் தலைமையில் ஏற்காத பொது உடைமை அரசியல் எந்த காலத்திலும் வளராது. தேவேந்திர வேளாளர்கள் தலைமையில் ஏற்காத எந்த தேசியமும் எந்த காலத்திலும் நடைபெறப் போவதில்லை. நான் பல அரங்கு கூட்டங்களில் அதை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறேன். ஏனென்றால் ஆதிக்க ஜாதிகளுக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, தீண்டாமை குடும்பங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண்ணிலே ரோசத்தோடு மானத்தோடு தேவேந்திர வேளாளர் சமூகம் ஒன்றுபட்டு நாம் தொடர்ச்சியாக களமாடி வருகிறோம். தமிழகத்தில் நடக்கின்ற அத்தனை அநீதிகளுக்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கும் தொடர்ந்து பாதுகாப்பாக அறத்தின் பக்கம் நின்று ஜனநாயக புரட்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மூவேந்தர் புலிப்படையின் சார்பாக நாங்கள் வலியுறுத்த விரும்புவது
நாம் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், அதோடு கைது செய்யப்படுகிறோம், அரங்குக்குள்ளே அமர்கிறோம், கலைந்து செல்கிறோம். 95 காலகட்டத்தை போன்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புவது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் ஒரு நாள் கடையடைப்பு குழு மருந்து அறிவிப்பு செய்தார்கள் என்று என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் நாமெல்லாம் அறத்தின் பக்கம் என்று இருக்கிறோம். அறத்தின் சீற்றம் மிகவும் பயங்கரமானது. இன்னைக்கு இளவனூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சாலையில் ரோட்டின் மீது 40 குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 40-45 குடும்பங்கள் தேவேந்திர பிரகார சமூகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தாண்டி மரவர் சமூகத்தை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. மனச்சாட்சி உள்ள எந்த தமிழரும், சமூக நீதி பேசுகிற எந்த தமிழரும் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு சமூகம் ரோட்டின் மீது தேவேந்திர பிரகார சமூகம் இருக்கின்ற இடத்தில் வந்து தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவருடைய பதாகையை வைக்கும் போது அந்த சாலை ஓரத்திலே குடியிருக்கின்ற தேவேந்திர பிரகார சமூகம் வெறுமனை 40 வீடு வாழ்ந்து வருகிறவர்கள் தாங்கள் தெய்வமாக நினைக்கின்ற தியாகி இமானுவேல் சாகருடைய படத்தை வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் சிவகங்கை மாவட்ட காவல்துறை தொடர்ச்சியாக ஒரு மாபெரும் அநீதி இழைத்திருக்கிறது. ஒன்று, அவர்கள் பதாகை வைக்கும் போது பதாகை வைக்காமல் தடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை பதாகை வைத்திருக்க அனுமதித்திருக்க வேண்டும். இரண்டுமே செய்யாமல் தேவேந்திர வேளாளர் சமூகம் வந்து பதாகை வைக்கும் போது தேவேந்திர வேளாளர் சமூகத்தை கலவரக்காரர்களாக கட்டமைத்து சமூக விரோதிகளோடு சேர்ந்து அடித்து பெண்களுக்கு கூட பாராமல் காயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை எங்களுடைய மூவேந்தர் புலிப்படையின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். காவல்துறை நண்பர்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறது. உங்களுடைய மனச்சாட்சியை கொஞ்சமாவது கட்டாயம் செய்து பாருங்கள். தமிழ் சமூகத்தில் மக்களோடு நீங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். தேவேந்திர வேளாளர்கள் என்றைக்குமே எனக்கு முன்பு பேசிய அண்ணன் செந்தில் மலர் அருமையாக பதிவு செய்தார்கள். தமிழகம் முழுக்க நடந்த கலவரங்களில் எந்த கலவரத்திலாவது தேவேந்திர வேளாளர் சமூகம் தானாக உருவாக்கியதே கிடையாது. தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை அநீதிகளுக்கும் அத்தனை அநியாயங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து காரணமாகவே இருக்கிறது. காவல்துறை நண்பர்கள் இதை மனச்சார்போடு பார்க்க வேண்டும். எந்த சமூகம் அநீதி இழைக்கிறது, எந்த சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பிரித்து பார்க்க நினைக்கிறது, இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அண்ணன் செந்தில் மலர் அவர்கள் சொன்னது போல 2000க்கு பிறகு மல்லர் மரவர் ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்பது தேவேந்திர தீராத ஆசையாக இருக்கிறது. தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் அமைப்புகளும் அதன் தலைமைகளும் தொடர்ச்சியாக மரவர் சமூகத்தின் தலைமைகளுக்கு இந்த விஷயங்களை பதிவு செய்து கலந்தாய்வு செய்து நாமெல்லாம் தமிழ் சமூகமாக ஒன்று சேர வேண்டும், தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று எவ்வளவோ இறங்கி வந்து அத்தனை காயங்களையும் கடந்த காலங்களில் நடந்த அத்தனை அநியாயங்களையும் மனதில் கொண்டு புதைத்துவிட்டு நாமெல்லாம் ஓர்மையாக தமிழ் சமூகமாக ஒன்றிணைந்து ஒரு ஆகச்சிறந்த அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று அவ்வளவு தீவிரம் காட்டினார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? தொடர்ச்சியாக தேவேந்திர வேளாளர்களின் முதுகில் சுத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக தேவேந்திர வேளாளர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இதற்கு என்னதான் தீர்வு? இதற்கு என்ன மாற்று? மாவட்டங்களுடைய பேர் வைப்பது, சிறையில் வைப்பது, ஒட்டுமொத்த அனைத்து விஷயங்களிலேயுமே தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை பதிவு செய்யப்பட்டுள்ள நடுநிலை சமூகங்கள் இங்கே வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் சில விஷயங்களையும் பதிவு செய்தார்கள். எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் அந்த சமூகம் யாரால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகம். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற நடுநிலை சமூகங்கள்
குறைந்தபட்சம் தங்களை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதாவது நீதியை, நியாயத்தை எந்த இடத்தில் ஒருவர் சொல்லக்கூடாது என்று அதாவது மறைப்பு செய்கிறானோ அவன் ஒரு மிகப்பெரிய அநீதியாளர். தமிழகத்தில் நடக்கின்ற அட்டுழியங்களுக்கு யார் காரணம்? தமிழ் சமூகம் தமிழர்களாக ஒத்துவிடுவதற்கு யார் தடையாக இருக்கிறது என்பதெல்லாம் நன்றாக தெரிந்தும் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் தெரிந்தும் தெரியாதது போல கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக நடக்கும். தமிழகத்திலே தொடர்ச்சியாக இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் இதை கண்டு காணாமல் போய்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் தேவேந்திர வேளாளர் சமூகம் தலைமை ஏற்று தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக புரட்சியை எனக்கு வாய்ப்பு கொடுத்த தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அமைப்பு